என்ன நண்பா, ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி கை வலிக்குதா, டயர்ட் ஆயிட்டியா, தூக்கம் வருதா? பரவாயில்ல தூங்கு. ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தூங்கு நண்பா. நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது உழைக்க வேண்டிய நேரத்தை. ஏன்னா கடவுள் 3 பருவங்களை கரெக்டா உருவாக்கி இருக்காரு. 1 குழந்தை பருவம், விளையாட வேண்டிய பருவம். அந்த பருவத்துல எல்லாரும் விளையாடுவாங்க, நீ விளையாடி இருப்ப. 2 இளமை பருவம், நல்லா படிச்சு நல்லா உழைச்சு நமக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உருவாக்க வேண்டிய நேரம், அதாவது இப்போ நீ இருக்கிற நேரம். 3 முதுமை, ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். நண்பா, நீ இப்போ உழைக்க வேண்டிய நேரத்தில் இருக்க. இப்போ நீ ஒருவேளை ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு வையன், முதுமை. அப்போ நீ இதுக்கு டபுளாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பரவாயில்ல உழைக்கலாம் அப்படின்னு தோணும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது, உன்னோட சூழ்நிலை ஒத்துழைக்காது, உன்னோட குடும்பம் ஒத்துழைக்காது, செத்துடலாம் போல இருக்கும். நண்பா, உன்னால் முடியல அப்படின்னா இந்த வீடியோ ஒரு தடவை பாரு. கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. உனக்கு உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லை நண்பா. இவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது உடம்புல குறை, மனசுல இல்லை. ஆனால் உனக்கு இருக்கிறது உடம்புல இல்லை, மனசுல எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நண்பா. இன்னும் நீ ஒரு ஊனமுட்டவனா இருந்துட்டு இருக்க. விட்டுரு, இன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கோ. எதுக்காக சொல்ற அப்படின்னா, முதுமை ரொம்ப கஷ்டம் நண்பா, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். வேணாம், இன்னைக்கே ஆரம்பிச்சுக்கோ.